ஸோ ஹிந்து காப்பர்ல ட்ரேட் இல்ல, பல்ராம் செயின் ட்ரேட் இல்ல, அரவிந்த ஃபார்மா பேலன்ஸ் ஓப்பனிங் ட்ரேட் இல்ல, மேரிக்கோ அவ இம்பேலன்ஸா தான் ஓப்பன் நினைக்கிறான். ஆனா வேல்யூ வரியா தாண்டி கீழே வரான். ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் இப்போதைக்கு. டிவிஎஸ் மாடல் அதுதான், வேல்யூ வரியாக்கு மேல ஓப்பன் பண்ணாலும் அப்படியே உள்ள வந்துட்டான். ஸோ ஒருவேளை அவன் கிரீனா பண்ணனா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டிவிஎஸ் மாடல் வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் உள்ளே ஓபன் பண்ணிட்டான். ஸோ நோ ட்ரேடு. ஹிந்து பெட்ரோல் உள்ள ஓபன் பண்ணிட்டான், நோ ட்ரேடு. வேதாந்தா வெளியே ஓபன் பண்ணா நான் உள்ள வந்து போயிட்டான். ஸோ இவனை அவாய்ட் பண்ணிப்போம். டாபர் பேலன்ஸ் ஓப்பனிங், நோ ட்ரேடு. டாடா பவர் இம்பேலன்ஸ் சாரி பேலன்ஸ் ஓப்பனிங், நான் வெளியே வந்துட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, நம்ம எடுத்துருவோம். ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஓப்பனிங், ஸோ நோ ட்ரேடு. சோழமண்டலம் ஃபைனான்ஸ் பேலன்ஸ் ஓப்பனிங், ஸோ நோ ட்ரேடு. இண்டஸ் டவர் பேலன்ஸ் ஓப்பனிங், ஸோ நோ ட்ரேடு. பிஎஃப்சி கீழே தான் ஓபன் பண்ணியிருக்கான். ஸோ என்ட்ரி இங்க இருந்தா கூட 1:1 டார்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி போடுறான்னு சொல்லிட்டு. ஏபிஎஃப்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கே காட்ட மாட்டோம். 8 பாயிண்ட் கீழே ஓப்பன் பண்ணிருக்கலாம். ஓகே, அப்ப ஏபிஎஃப்ஆர் வந்து சார்ட் தெரிய மாட்டேன், அதை எடுத்துட்டேன் நான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங் தான். பிபிசிஎல் பேலன்ஸ் ஓப்பனிங் தான். இல்ல பிர்லா சாஃப்ட் தான் வந்து ட்ரேட் நடக்கல, எடுத்துருவோம். ஓகே, ஜைடஸும் வந்து பேலன்ஸ் ஓப்பனிங். சாம்பல் சைட் பேலன்ஸ் ஓப்பனிங். ஸோ நம்ம நிறைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டாவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆர்பி இண்டஸ்ட்ரீஸ் வேதாந்தா, டாபர், பிஎஃப்சி இதுல நீங்க ஏதோ ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டீங்க. வந்து ரெட்டா இருக்கணும், டெல்டா. இந்த சொன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதே தான், ஆனா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கான். ஸோ டிவிஎஸ் மட்டும் தான் சொன்னாங்க கிரீனா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆனா ரெட்டா தான் இருப்போம் போல. எங்க பிஎஃப்சி அதுமாரி வால்யூம் பெருசா இல்ல. ஸோ ஓப்பன் ஆக்ஷன்ல ட்ரேட் கிடைக்கிறது கஷ்டம் தான். இல்லை ஸ்டாக்ஸ் எதுவும் அப்ப கிடைக்கல, அவ்வளவுதான். ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் எதுவும் பெருசா கிடைக்கல. இன்னைக்கும் வந்து ஓப்பன் ஆக்ஷன்ல ஆக்சுவலா பாருங்க, இந்த மாதிரி டைம் இருக்கு இல்லையா, எதுவுமே ஸ்டாக் கிடைக்காத நாள். இந்த மாதிரி நாட்கள்ல தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பேங்க் நிஃப்டி மட்டும் எந்த மாதிரி வால்யூம் போட்டுருக்கான்னு பார்க்கலாம். வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா தான் ட்ரேட் எடுக்க முடியும். 8,000 தான் போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஓப்பன் ஆக்ஷன் படி ட்ரேட் வேணாம் ப்ரோ. நம்ம வந்து இதுல பார்ப்போம், ட்ரெண்ட் ரோஸ்ல எதாவது கிடைக்குதான்றத பார்ப்போம். அதுல ஸ்டாக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு வந்து ப்ரோ புரியல. பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தான் தெரியுதுங்க. பேங்க் நிஃப்டியா? ஓ கேண்டில் வந்து கார் மாதிரி இருக்குங்களா?
பேங்க் நிஃப்டியா சொல்றீங்க? இல்ல கலர் வந்து கேண்டிலோட கலர் வந்து கிரீன்ல இருக்கும், ஆனா ரெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 30 மினிட்ஸ்லயே வச்சிருக்கேன், அதனால அப்படி காமிச்சிச்சு. இல்ல நம்ம ட்ரெண்ட் வந்து செட்டப்னா இங்க உங்க ஒண்ணு பாப்போம்ல நம்ம. ஆமா. 79,000. அப்போ வேல்யூ கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஆனா இல்ல லிமிட் பையர்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க 79,000. எது ப்ரோ? HDFC பேங்க் லிமிட் பையர்ஸ் தெரியுதா பாருங்க 79,000 கீழே வேல்யூ. HDFC லைஃபா ப்ரோ? HDFC பேங்க். ஆமா ப்ரோ, லிமிட் பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. அதான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிட்டான்ல, இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாமா அதுல? இல்ல வேணாம் நம்ம பாக்கல. அதான் நம்ம அந்த இடத்துல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. இப்ப எடுத்தீங்கன்னா அந்த கேண்டல் முடிஞ்சிட்டு அடுத்த கேண்டல் ஓபன் ஆகும்போது எடுத்தா நல்லா இருந்திருக்கும். 605ல எடுத்திருந்தா கூட சோ ட்ரெண்ட் ரிவர்சல் மட்டும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது ட்ரேட். இந்த மாதிரி நாள்தான் நம்ம ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிறோம் நிறைய வாட்டி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாள் இதே மாதிரிதான் எதுலயுமே ட்ரேடே இல்லைன்னா அது 20-30 ஸ்டாக் வந்துச்சு, இல்ல ஒண்ணுமே ட்ரேட் இல்லையே நினைச்சிட்டு பார்த்தா சரி ஸ்கேல்பிங் பண்ணுவோம் சொல்லியே தப்பான ட்ரேட் நிறைய பண்ணி லாஸ் பண்ணிட்டேன். நல்ல ஃபாலோ பண்ணுவேன். சோ ஆக்சுவலா பாருங்க ஆர்எஸ்சி வந்து சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே ஓபன் பண்ணி சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ட் பண்ணி திரும்பி கீழே வந்துகிட்டு இருக்கான். சோ நம்ம சிங்கிள் பிரிண்ட் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இந்த எல்ல தாண்டி கீழே வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கான். சோ நம்ம இன்னைக்கு எடுக்கிற ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்இசி வந்து சிங்கிள் பிரிண்ட் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேடு. ஆட் பண்ணி வைப்போம் நம்ம இதுல வாட்ச் லிஸ்ட்ல ஆர்இசி. ஓகே பிரேக் அவுட் பண்ணிட்டான் இல்லையா ஆர்இசி. சோ செல் என்ட்ரி இன்னைக்கு கரெக்டா தான் போறோம். செல் என்ட்ரி இன்ட்ராடேல 25 ஷேர்ஸ்ல எடுக்க முடியாது. 20 முடியாது. சோ 15 ஷேர் நம்ம செல் போலாம். நம்ம ஆர்இசி வந்து நம்ம செல் போயிட்டோம். சோ நம்ம ஆர்இசி எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம்னா சிங்கிள் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தோனே எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. இல்ல நமக்கு இதுதான் கரெக்ட்.
சிங்கிள் ரிஜெக்ட் ஆயிருக்கான் இல்லையா? சோ நம்ம சிங்கிள் ரிஜெக்ஷன் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட் நமக்கு. டார்கெட் எங்க வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் தேதியோட ஹை வால்யூம் ஒன்று வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படி லோ வச்சுக்கோ. இல்ல இந்த வால்யூம் ப்ரொஃபைலோட நோட தொட்டுட்டான் இங்க. சோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிப்போம். 5 ஷேரை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிப்போம். சோ நமக்கு வந்து 15 குவான்டிட்டி 47 ரூபாய்னாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட கேப்சர் பண்ணிருக்கோம் சரிங்களா? சோ இப்போ அகைன் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்கான். சோ ஹெவியான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். சோ கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதை கிராஸ் பண்ணி கீழே வந்ததுனால இந்த லோவை டச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸை வந்து மாடிஃபை பண்ணிட்டே வரும் சரிங்களா? நான் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்றேன் பாருங்க. 5 குவான்டிட்டி என்ன பண்ணலாம், லிமிட் பிரைஸ் 32 இருக்கு இல்லையா? ஓகே, ஓஎன்ஜிசி சார்ட் பண்ணிட்டு இருக்கா, ஆர்இசி சார்ட். ஓகே, நமக்கு சார்ட் லோடிங் வந்து லேட் ஆகும். ஒரு 5 ஷேர் $565K போயிடுச்சா? செம்ம ரிகவரி ஆகுது போகும். செல்லிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் ஒரு 5 குவான்டிட்டி கொஞ்சம் வித்துருவோம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம். ரிமைனிங் 5 மட்டும் என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ்ல போட்டு எடுப்போம். ஸோ நம்ம என்ட்ரி பிரைஸ் 566ல போட்டு $565.90 ட்ரேட் பிரைஸ் போட்டு எடுப்போம்.
அந்த 5 காயின் நம்ம ஆர்டர் பெண்டிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 5 வந்து 563.50 வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரிமைனிங் 5 குவாலிட்டி மட்டும் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா 566ல வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ 566 ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஒரு பாயிண்ட் இறங்க இறங்க நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வந்து அப்படியே ஒரு பாயிண்ட் கீழே மாடிஃபை பண்ணிட்டே போகலாம். சரிங்களா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஆர்இசி கேஷ்ல தான் நம்ம போயிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து 566ல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருக்கோம். ஸோ 63 தொட்டுச்சுன்னா 65க்கு ஸ்டாப் லாஸ் மாத்திப்போம். ஓகே, 63 தொட்டுச்சு இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம், 65க்கு ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் மாடிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஓப்பன் ஆர்டர் நம்ம கிளிக் பண்ணா மாடிஃபை கொடுக்கலாம். 66 65ன்னு மாத்திப்போம். இங்க வந்து 64.9. ஸோ இப்போ அகைன் வந்து 62 தொட்டுச்சுன்னா 66ல 64க்கு மாத்திடுவோம். ஸோ ஒரு பாயிண்ட் குறைய குறைய அப்படியே ஒரு பாயிண்ட் குறைச்சிட்டே வரும். சரிங்களா, ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடி வேற டார்கெட் எதனா இருக்குதா செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லோ கிட்டே வந்துருச்சு. இந்த லோவையே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ க்ளோசிங் நல்லா கீழே வச்சிட்டானா நமக்கு இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த லைனை மார்க் பண்ணி போடுங்க. நம்ம இது எதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம், சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் இன்னைக்கு. சரிங்களா, நமக்கு ஓப்பன் ஆக்ஷன்ல ட்ரேடே கிடைக்கல. $4.9 வந்து நம்ம ட்ரிகர் டைம், ட்ரிகர் பிளேஸ். ஓகே, நம்ம வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சா ப்ராஃபிட்ல? அதான் நீங்க மாடிஃபை பண்றீங்கல. மாடிஃபை கொடுத்துருந்தேன்.
இது ஒண்ணும் புரியலையே. பெண்டிங் ஆர்டர் போட்டிருந்தா இல்ல மேல ஏறிட்டானே. ஓகே க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே நம்ம வந்து வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதே போல ஆர்இசி நமக்கு அவ்வளவுதான் போதும். எவ்வளவு ப்ரோ ப்ராஃபிட்? நம்ம புரியல. எவ்வளவு ப்ரோ ப்ராஃபிட் வந்து 15 குவாண்டிட்டி? 33 ₹2 பிடிச்சிருக்கிற மாதிரி 33.25. அது 50 rupees or 45 rupeesல இருக்க வேண்டியது. அது ட்ரிகர் ஆகாம விட்டுருச்சு அது. நான் இல்ல ஆனா ஆர்டர் எதனா மாத்திட்டேனான்னு தெரியல. ஓகே பரவாயில்ல. அதே போல வேற ஏதாவது ஸ்டாக்ல கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். பல்ராம் சீனி பாருங்க. பல்ராம் சீனியா? கரெக்டா இப்பதான் பிரேக் பண்ணிருக்காங்க. இது 2%. ப்ரோ ரிவர்ஸ் செட்டப் பேர் கொடுத்துக்கறான் ப்ரோ. ஆமா ரிவர்ஸ் செட்டப் கொடுத்து மேல போயிட்டு இருக்கான். பிரேக் பண்ணி இப்பதான் ப்ரோ இந்த கண்ட்ல தான் பிரேக் பண்ணிருக்கு. அதான் தெரியுது இங்க தான் பிரேக் பண்ணிருக்கான். ஆனா மூவ்மெண்ட் ரொம்ப குயிக்கா போயிட்டு நம்ம ட்ரேட் எடுக்க முடியலையே. கொஞ்சம் குயிக்கா பார்த்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஏற்கனவே பார்த்தேன், சரி போயிட்டு வரலாம்னும் போது இது மறந்து போயிட்டு திடீர்னு சடனா சொல்லிருக்கலாமே, நம்ம செக் பண்ணிருக்கலாமே நம்ம இதை. திரும்ப வந்து பார்க்கலாம். நம்ம ரொம்ப தூரம் கிடையாது. இந்த இடத்துல ஏதோ இருக்கு இல்லையா, ரிவர்சல் ஆச்சு இல்லையா இந்த இடத்துல. ஜஸ்ட் நார்மல் கேனஸ்டிக் இருக்கிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இங்க புக் பண்ணிட்டு வெளியே ஓடியாந்துட்டு இருக்கலாம். குயிக்கா முடிச்சுட்டு வந்துருக்கலாம். 3 பாயிண்ட். சரி ஓகே பரவாயில்ல. வேற சரிதான்னு பார்ப்போம் இதே மாதிரி. சோ அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு குயிக்கா நம்ம கேஷ்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம எவ்வளவு புரோக்கரேஜ் வருதுன்றது நம்ம கால்குலேட்டும் பண்ணிக்கலாம் அப்படியே. ப்ரோ எல்டி செல்லுக்கு ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? 50 ஸ்டாக்கும் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் நான் அதை எடுக்கவே இல்லை, நான் ரிமூவே பண்ணல, நான் அப்படியே தான் இருக்குது. சரி இதுல அப்படியே தான் இருக்கு. அதனால கேட்கிறேன். நான் எனக்கு அது பார்க்கல, நான் அதனால தான் அப்படியே. எல்டி நமக்கு வந்து செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. தெரியுதா செல் என்ட்ரி 2 ரிவர்சல்ல. சோ இது லோ பிரேக் பண்ணா நம்ம ட்ரேட் பண்ணி பார்ப்போம். நம்ம அதை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி டார்கெட் எங்க செட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத பார்த்துப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங். நேத்து வந்து இங்க வால்யூம் நிறைய போட்டிருக்காங்க இல்லையா, இங்க வச்சு பார்ப்போம். எல்டி பார்ப்போம் எப்படி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க டே லோ வேற ஒண்ணு. எல்டி நமக்கு வந்து ட்ரெண்ட் ரோஸ் செட்டப்ல கிடைச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. பட் லோ பிரேக் பண்ணல. இதெல்லாம் 78 76.6 ஒரு 2 பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் தள்ளி கீழே ட்ரெண்ட் போடுறோம் இல்லையா. நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு இப்ப செல்லுல ₹700 தேவைப்படுதா, 2 குவான்டிட்டி மட்டும் போட்டு வைப்போம். ₹64.
ஸோ நம்ம வந்து பாருங்க, நம்ம கரண்ட் பிரைஸோட கம்மியான பிரைஸ்ல நம்ம செல் என்ட்ரி போடணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் வச்சு தான் போடணும். இல்ல ஆர்டர் வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கும். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து என்ட்ரி ஆகும். நம்ம இப்ப திருப்பி வந்து எல்டி வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டாக்கா பார்த்துட்டே போகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, நல்லா ஹெவியா விழுந்திருக்காங்க இந்த கேண்டல்ல. ஸோ கரண்ட் கேண்டல் எப்படி முடியுதுன்றது ஒரு நிமிஷம் இருக்கு இல்லையா? ரெட்டா முடிஞ்சானா இந்த கேண்டல்ல உடைக்கும் போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிரீனா முடிச்சு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, நம்ம வந்து எல்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எல்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டைட்டன் பட் இங்க ஜீரோஸ் நிறைய போட்டு டைட்டன் வர சொன்னா டைட்டன் அவாய்ட் பண்ணிப்போம். சொல்லுங்க ப்ரோ. யாரு ப்ரோ? மறுபடியுமா? கன்ஃபர்மேஷன் அப்புறம் ட்ரிகர் ஆயிடுச்சு. இங்க கொடுத்துருக்கான் இல்லையா? சோ லோவையும் பிரேக் அவுட் பண்ண, பட் நம்ம ட்ரேட் நம்ம பார்க்கல இல்லையா? இப்பதான் ப்ரோ ஒன்றும் பெருசா டிஃபரெண்ட் இல்ல. 70 பைசா 30 பைசா தான் ப்ரோ வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா நான் நேத்து தான் வந்து ஒன்னு கண்டுபிடிச்சேன் இந்த ட்ரேட்ல. நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பாக்குறோம் இல்லையா? அந்த ட்ரெண்ட் ரிவர்சல்ல நேத்து நம்ம பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு இது ஆச்சு ஞாபகம் இருக்கா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அது ஏன் ஹிட் ஆச்சுன்னா நம்ம அந்த ட்ரேட் என்ட்ரி இருக்குல்ல, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களா, ஸ்டாப் லாஸ்ல இருந்து நம்ம என்ட்ரி வந்து இங்க இல்லையா? சோ 5.5 பாயிண்ட். நம்ம டார்கெட் மோஸ்ட்லி எங்க வைப்போம்? ப்ரீவியஸ் லோ வைப்போமா? இங்க இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 4 பாயிண்ட் தான். சோ நம்ம 4 பாயிண்ட்டுக்காக 5.5 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைச்சாலுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது ஆக்சுவலா இதனால தான் நமக்கு பேங்க் நிஃப்டி அடி வாங்குது. இந்த ஸ்டாப் லாஸ் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. 1:1 வச்சு பாக்குறீங்களா ப்ரோ? அதான் 1:1 மேல வச்சு பாக்குறேன். பேசிக்கா ஃபர்ஸ்ட் 1:1 செட் பண்றேன். ஆக்சுவலா இதுல போட்டிருப்பேன் நானு. நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா? டெலகிராம்ல கோர்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, இது யாருன்னா பாத்தீங்களா? நம்ம ரிவர்ஸ் டேட்டா பண்ண இது நான் கொடுத்துருந்தேன் நானு. சோ இது வந்து ஜஸ்ட் மெயினுக்கு நான் கொடுத்துருப்ப பாருங்க. இந்த செகண்ட் கலரும் வந்து டெல்டாவும் ஆப்போசிட் ஆச்சுன்னா பண்ண தேவையில்ல. கன்ஃபர்மேஷன் கிடைக்காம என்ட்ரி போக தேவையில்ல. செகண்ட் கேண்டலோட ஹை, அதாவது கன்ஃபர்மேஷனோட ஹையோ பிரேக் அவுட் பண்ணாம ட்ரேட் பண்ண தேவையில்ல. 1:1 ரிஸ்க் ரிவார்டுக்கு கீழே இருந்துச்சுனாலும் ட்ரேட் பண்ண தேவையில்ல. சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது நம்ம ட்ரேட் அவுட் பண்ண தேவையில்ல சொல்லி போட்டு நான் இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வேஷன்ல கண்டுபிடிச்சது நான் இப்போ புதுசாக ஆட் பண்ணது. நமக்கு 1:1 ரிஸ்க் ரிவார்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரிவர்ஸ் ஆன இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணிட்டீங்களா? 1:1 நம்ம லாஸ்டா நமக்கு இங்க லோ வந்துச்சு இல்லையா? அப்ப நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி 1:1 வச்சனாக்கா இந்த லோ தான் நம்ம வச்சாகணும். சோ அப்ப இந்த இடத்துல வைக்கும்போது 1:1 கிடைச்சிச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் தானே பண்றோம். ஸ்கேல்பிங் என்னும்போது கொஞ்சம் அக்யூரேசி நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம், எல்லாம் விட்டுருவோம்.
நமக்கு டிடிஎஸும் டாடா ஸ்டீலும் இருந்துச்சு. அது எப்படின்றது பார்ப்போம். டிசிஎஸ் எல்லாம் மேல போயிட்டான், அதனால நான் விட்டுலாம். ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தோம்னா இங்க நமக்கு லோ இருக்குதா? ஸோ ஆக்சுவலா பாருங்க, டாடா ஸ்டீல் வந்து கேண்டல் ரொம்ப பெருசு இவன். ஸோ அப்போ டாடா ஸ்டீலுமே பிரேக் அவுட் கொடுத்தா ட்ரேட் போக தேவையில்லை. ஸோ மோரார்லேஸ் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நியர் பை இருக்கு, ஒரு 1:1 எல்லாம் கிடைக்குதுன்னா அப்போ தாராளமா போகலாம், என்ன தேவையில்லை, விட்டுருவோம், அதையும் விட்டுருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வின் பண்ற மாதிரி பார்த்துப்போம். எல்என்டி ஒரு செக் பண்ணிட்டு வந்துடலாம், எந்த மாதிரி கவனிக்கல. அது மேக்ஸிமம் டாப் லாஸ் 1:1 அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் ப்ரோ. ஏதோ முன்னாடி ஏதாவது வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன்ல ரொம்ப ஹியூஜ் டெல்டா தான் போட்டுச்சா எக்ஸிட் ஆகலாம் அப்படிதானே ப்ரோ? நம்ம ஸ்கேல்பிங் தானே ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது. நம்ம ஒருவேளை ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், அவ்வளவுதான். ஆக்சுவலா எல்டியுமே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை செக் பண்ணிப்பாங்க. இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் இடம். நம்ம வந்து இங்க என்ட்ரி போனோம். டேவோட லோ ஷார்ட் பொசிஷன் ஆக்சுவலா 1:1 ரொம்ப கம்மியா தான் வரும்னு நினைக்கிறேன். எங்கேயோ இருக்கு 0.5 தான் வந்து. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. கரண்ட் கேண்டல் ஒருவேளை கரண்ட் கேண்டல் நம்ம செல் என்ட்ரி கொடுத்தானா நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். கேண்டல் ரெட்டா போடுறான், டெல்டா ரெட்டா இருந்துச்சுன்னா நமக்கு இதுவும் கன்ஃபர்மேஷன் தான். இல்லைன்னா இவன் உள்ள வரும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறான் இவன். இல்ல எல்டி வந்து சர்ச் பண்ண முடியலையே. மினிமம் 3 லெட்டர் வரணும். புரோக்கரேஜ் 4 ரூபாய், 5 ரூபாய்க்கு மேல ப்ராஃபிட் 6 ரூபாய், 2 குவான்டிட்டினா 3 பாயிண்ட் மினிமம் கேப்சர் பண்ணியாகும். இல்லைன்னா நம்ம நெட்டா லாஸ்ட்ல தான் இருக்கும். ஓகே 4 பாயிண்ட் போச்சுருக்கீங்க. 60 நமக்கு வந்து எல்என்டி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது நம்ம ஐபி செட்டப்பே ஓடி பார்த்துட்டு வந்துடுவோம். நார்மல் ஐபி வந்திருக்கா? நார்மல் ஐபி ஆக்சுவலா நிஃப்டியுமே வந்து சிங்கிள் பிரிண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கான். சோ எக்ஸாக்ட்டா நேத்து லோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கானுங்க. சோ நேத்து லோ வந்து கண்டிப்பா அகைன் ஒன்ஸ் அகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா கீழே இறங்கிடுவான்னு நினைக்கிறேன்.
என்ன ப்ரோ புரியல? அதுக்கு முன்னாடி ஒரு நீங்க சொல்றீங்களா? இது சோ அப்போ 109 ஒரு 20 பாயிண்ட் தானே கேப் இருக்கு. சோ இது ரெண்டு இது ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் நல்லா ஒரு டெக்னிக்கலா நல்லா ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்கணும்னு பாக்குறோம். ஒருவேளை இங்க பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இங்க அடிக்கல வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. சோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஐபி செட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஐபின்றதால ஃபெயில்டு செல் ஆக்ஷன் தான் பார்ப்போம். சரி, ஓகே. நெட்ல பாருங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் இன்னைக்கு, தெரியுதா? ஸோ பை என்ட்ரி நம்ம பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் போயிருக்கும், ஆனா வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. ஏன்னா 51க்கு வந்துருச்சு இல்லையா? 53 52.5 53 and 52.5 ரெண்டு ஷேர் வந்து 20 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்து 22 ரூபாய் ப்ராஃபிட். ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு 22 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். 11 ரூபாய் புக் பண்ணிருக்கோம், பரவாயில்ல. ஒரு ஸ்டாக்கு நமக்கு நெட்டா 11 ரூபாய் ப்ராஃபிட். ரெண்டு குவான்டிட்டி நம்ம ட்ரேட் பண்ண எல்என்டி ட்ரேட் பண்ணது 11 ரூபாய். புரோக்கருக்கு 7 ரூபாய். ஏன் பிரேக் ஈவன் 5 ரூபா 44 பைசா? ஓகே பிரேக் ஈவன் ஓகே. இப்போ ஆக்சுவலா வந்து இங்க விப்ரோ பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா ஸ்மால் ஐபில, என்ன பண்ணுங்க, இந்த பி பீரியட் இருக்குல்ல, பி பீரியடோட லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரேட் பண்றது. ஏன்னா ஸ்மால் ஐபி தான் வந்திருக்கு இல்லையா. ஆக்சுவலா வந்து விப்ரோ வந்து பை தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹை ஏபியோட ஹையை உடச்சுதான் போயிருக்கான். ஸோ பியோட லோ ஸ்டாப் லாஸா வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஸ்மால் ஐபின்றதால நம்ம அந்த 50% டார்கெட் சொல்லி அங்க போய் ட்ரை பண்ணிப்போம். பிரைஸ் ரேஞ்ச் வந்து 97.3. ஆக்சுவலா நான் ட்ரேடே எடுத்து பார்க்குறேன். ஸ்மால் ஐபி தான் அது. ஆக்சுவலா இப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 10 ஷேர்ஸ் மட்டும் வாங்குது, ஒரு 1000 rupees மட்டும் வாங்குது. 15 வாங்குவோம், 1500 rupees. ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயே வேற நமக்கு இருக்கு. இப்போ ஸோ இந்த லோ நமக்கு ஸ்டாப் லாஸ், இந்த லோல பிரேக் பண்ணிச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 11 o'clock வந்து மீட்டிங் இருக்கும் இல்லையா, இன்னும் ஒரு 20 minutes இருக்குது. 11 o'clock மேலே நானே என்னோட ஒர்க்குக்கு என்ன பார்க்க போயிட்டேன். ஸோ 11 o'clock எந்த மாதிரி மார்க்கெட் இருக்குதோ அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை 20 க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம்.
என்ன பண்ணிருக்கான் பாருங்க, டச் பண்ணிட்டு அப்படியே மேல போயிட்டான். கரெக்டா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணாம லைன் கரெக்டா இந்த லைனை லோ டச் பண்ணிட்டு அப்படியே மேல ரிவர்ஸ் ஆயிட்டான். சரியான ஒரு மூவ் அப்போங்க இங்க இருந்து. நான் விப்ரோ என்னன்றது நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன் சரிங்களா? என்ன ஓவராலா விப்ரோ விட்டுட்டு விப்ரோ விட்டு 8 நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டுறேன். லேப்டாப் என்ன ஃபேன் இல்லாதனால செம்ம ஹீட் ஆயிடுச்சு, ஹேங் ஆகுது.